சமூகத்தில் அமர போற ஆண்டவர் ஏதோ போய் சாதாரண வந்துடக்கூடாது. அந்த இடத்துல பேசுகிற ஊழியர், அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட வருகிற வார்த்தை என் இருதயத்தை அறுக்கணும் ஆண்டவர். ஆமென். அப்படிப்பட்ட பிரசங்கம் தாயா எங்களை சுத்திகரிக்கும். ஏனோ தானே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சுட்டு நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருங்க என்று சொன்னா நீங்க போய் அப்படியே ஆறாம வீட்டுல தூங்கிடுவீங்க. நான் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு இந்த இடத்துல வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிட்ட என்ன கேட்ட தெரியுமா? ஆண்டவர், இன்றைக்கு என் செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் மார்பை அடித்து கண்ணீர் வடிக்கும். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமா போயிடக்கூடாது. ஏதோ புதிய ஓட வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணோம், கேக்க சாப்பிட்டோம், பிரியாணியை சாப்பிட்டோம், ஆராதனை முடிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் ஆரம்பமா தூங்கிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் மார்பை அடித்து அழுணும் ஆண்டவரே. இந்த நாளில் அப்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட பெட்டிஷன் வச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ஆனபடினால் இந்த மெசேஜ் முடிக்கிறவருக்கு யார் அங்கங்க அசையக்கூடாது. ஆவியானவர்களை பிடித்து வைப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. யாரும் தூங்கி இருப்பதற்கு அப்புறமா. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் வந்து நம்மளை அழைத்தாங்க, நீதிமான்களாக மாற்றுகிறாங்க. அது பிறகு எங்களை மகிமைப்படுத்துவார். இந்த ஒரு ப்ரொசீஜர் எங்க வாழ்க்கையில நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவருடைய பேர் பேதுரு. எத்தனை பேருக்கு தெரியும் பேதுரு? பேதுரு தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? விசாருக்கு தெரியலையா? பேதுரு தெரியலீங்களா? எல்லாருக்கும் தெரியுதானே? அல்லேலூயா. தெரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகம் போனோம்னா நானும் எப்பயோ வந்துடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. வந்துடலாம். ஏசப்பா கிட்ட போன பிறகு நீங்களும் அங்க இருப்பீங்க. பேதுரு இருப்பார். பேதுரு கிட்ட சொல்லுவேன், இந்த ஜனங்க யாரும் உங்களுக்கு தரலன்னு சொல்றாங்க, என்னத்த நீங்க எழுதுனீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்புறமா. அல்லேலூயா. இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன், நீதிமானாக மாற்றப்பட்ட ஒரு மனுஷன், அது மட்டுமல்ல மகிமைக்குள்ள பிரவேசித்த ஒரு மனுஷன் தான் இந்த பேதுரு. ஆமென். நிச்சயமாகவே பேதுருடைய வாழ்க்கையை நாங்க பிரசங்கிக்க வேளையிலும் கூட, வாசிக்க வேளையிலும் கூட, படிக்கிற வேளையிலும் கூட நிச்சயமே எங்களுக்குள்ள மாற்றம் வந்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வந்தது சொல்லி நான் உங்களுக்கு பேச வாசிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துடைய 41, 42 வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாவை கண்டோமா? மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். பின்பு இந்த சீமோனை இயேசுவிடத்தில் கூட்டிட்டு வராங்க. இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, முதலாவது ஆண்டவர் வந்து இந்த பேதுருவை சந்திக்கிறார். சொல்லுங்களேன். முதலாவது ஆண்டவர் வந்து இந்த பேதுருவை சந்திக்கிறார். ஆமென். சந்திச்ச உடனே சொல்றாங்க, பார்த்த உடனே சொல்றாங்க, டே நீ யோனாவின் மகனாகிய சீமோனுப்பா. ஆனா இனிமே சீமோன் என்று அழைக்கப்பட மாட்ட, பேதுரு என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு டவுட், ஏன் ஏசப்பா பேரை மாத்தினாங்க? உங்க பேரை மாத்திருக்காங்களா? ஆமென். எத்தனை பேருக்கு பேரை மாத்திருக்கிறாங்க? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பேர்ல அர்த்தம் இருக்குமா? கர்த்தர் கொடுத்த பேர்ல அர்த்தம் இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. என் பேரு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மணிகண்டா. ஆமென். பெரிய பேர், பெரிய பெருமை அதுல எனக்கு. அந்த பேர் வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்ட உடனே எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்த ஊழியக்காரர் எனக்கு சாமுவேல் என்று சொல்லி பேர் வைத்தாங்க. எனக்கு அதனுடைய ஆழம் அர்த்தம் அவ்வளவு தெரியல. ஓகே, சமூவேல் என்று
பைபிள் ஒருத்தர் இருக்கிறார், அந்தபடினால எனக்கு சாமுவேல் என்று சொல்லி பேரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் மௌனமாகிட்டு, அது பிறகு என் வாழ்க்கை சுலபமா எப்படி போய்கொண்டிருந்தது. ஆனாலும் சரி, எனக்குள்ள இந்த மணிகண்டா என்கின்ற பேரு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் சரி அதே பெயர்களை வைத்து கூப்பிடுவாங்க, நானும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பது பழக்கம். ஆனா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் அந்த நேரத்தில் எனக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நல்லா நேசிக்க கற்றுக்கொண்டேன், ஆண்டவரை நல்லா பின்பற்ற கற்றுக்கொண்டேன். இப்படி இருக்கிற வேளையில ஒரு நாள் எனக்கு கேரளாக்கு போவதற்கு எனக்கு அழைப்பு வந்தது. கேரளாக்கு போவதற்கு அழைப்பு வந்த உடனே நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் மரித்து போயிருந்தாங்க, அவங்கள பார்ப்பதற்காக நான் காரில் சென்று போனேன். இது கிட்டத்தட்ட 14 years பேக் பாஸ்டர். 14 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அந்த கேரளாவில் போன உடனே எல்லாம் அந்த அடக்க ஆராதனை எல்லாம் வச்சு முடித்து, நான் மிகவும் இந்த பெங்களூர்ல இருந்து கேரளா டிரைவ் கொண்டு போனதுனால ரொம்ப டயர்டா இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நான் கொஞ்சம் குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்தாங்க. நான் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு பிரேயர் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். படுத்த பிறகு சரியா 5:30 மணி காலையில 5:30 மணிக்கு நான் படுத்திருக்கிற என் முன்னாடி ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. இதே மாதிரிதான் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு நிக்கிறாங்க. நான் அவரை பார்த்துலே இருக்கும்போது என்னுடைய காதுல ஒரு பாடல் போய்கொண்டிருக்கிறது. அந்த பாடல் போய்கொண்டிருக்கிற வேளையில ஒரு டைமண்ட் வந்து என் மேல அப்படியே போய்கொண்டே இருக்கு. எனக்கு என்ன தெரியல, அந்த மனுஷனை பார்க்கிற ஒரு பாடல் ஓடிக்கொண்டே இருக்கு. என்ன பாடல் தெரியுமா? ஜபாமி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜபாமி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. இந்த பாடல் என் காதுல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனுஷன் என் முன்னாடி இருக்கிறவங்க என்னை பார்த்து சாமுவேல் என்று கூப்பிட்டாங்க. எனக்கு என்னால எந்திக்க முடியல. அந்த ஒரு பக்கம் அந்த பாடல் போய்கொண்டே இருக்கிறது. நான் இந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது நான் என்ன செய்ய, நான் மணிகண்டதாங்க, இவருக்கு எப்படி என் பேப்டிசம் நேம் தெரியலையா? நான் படுத்துக்கொண்டே யோசிக்கிறேன். அவர் என்ன கூப்பிட்டாங்க, சாமுவேல். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அவர் நின்றுட்டு ரைட் சைடுல கை காமிச்சு ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஓபன் ஆச்சு. அதுல பாரத தேசத்துடைய படம் எனக்கு தெரியுது. இந்த பாரத தேசத்துடைய படத்துக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் என்ன அட்டகாசம் நடக்குதோ எல்லா அட்டகாசம் இந்த பாரத தேசத்தில் படத்துக்குள்ள பார்த்தேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. ரவுடிசம், ரத்தம், பாவம், சண்டை, அது மட்டும் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட், இந்த வடிவேல் காமெடி, அத வந்து அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கிறேன். இவ்வளவு எல்லா காரியம் இருக்கிறது. இத கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டு அந்த இடத்துல சொன்னாங்க, இந்த கட்டப்பட்ட ஜனங்களை நீ விடுதலையாக்கி சபைகளுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து. நான் வந்து இந்த ஒரு காரியத்தை எந்த சபையில நான் சொல்லல, இங்கதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா டீப் பர்சனலா நான் அவ்வளவு ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா ஏதோ தெரியல, நான் ரொம்ப ஃப்ரீயா பேசுறேன். அல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்துல நான் தெரிந்து கொண்டேன், ஐயா என் பேர் மணிகண்டதால இவருக்கு எப்படி தெரியும்? அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர் வந்து பேரை மாற்றும் போது அந்த பேரை மட்டும் மாற்ற மாட்டாங்க, அந்த பேரில் ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் என்று சொல்லி என்னை அழைத்து என் கையில் அவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு புரியல என்ன ஆண்டவர் சொன்னாங்க, புரியல. லேட்டரா ஜெபிக்க ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாங்க, நீ என்ன செய்ய என்று சொல்லி அதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த பேதுருவோடதான் ஆண்டவர் கிட்ட வரா. ஆண்டவர் வந்து இந்த பேதுருவை பார்த்த உடனே, சீமோனா இருக்கிறப்பா, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனா இருக்கிற, அந்த இனிமே நீ வந்து சீமோன் என்று அழைக்கப்பட மாட்ட, கேவா பேதுரு என்று அழைக்கப்படுவேன். ஆமென். ஏன் பேரை மாத்தினாங்க? சாமுவேல் என்று மாத்தினாங்க, ஒரு நோக்கத்தை கொடுத்தாங்க இல்லையா? ஆமென்.
உங்களுக்குள்ளேயும் சரி மோசே இருக்கலாம், அன்னாள் இருக்கலாம், எலிசபெத் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அந்தந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்திருக்கலாம். இந்த பேதுருவை அழைக்கும் போது இந்த பேருக்கு பேரை இயேசுவை ஏமா மாத்துனாங்க? பைபிள் பேர் தான் சீமோன். ஏன் இயேசுவை மாத்துனாங்க? ஆண்டவர் வந்து பேதுருவை பார்க்கறாங்க. முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் வந்து பேதுருவை பார்க்கறாங்க. பேதுருவை பார்த்த உடனே நீ சீமோனா இருக்கிறையா? சீமோன் அர்த்தம் என்ன தெரியுமா? கடலுக்குள்ள இருக்கிற மணலை போல. ஆமென், அல்லேலூயா. கடலுக்குள்ள இருக்கிற மணல் எப்படி தெரியுமா? ஒரு நேரத்துல இங்க இருக்கோ, அலை வந்த உடனே பின்னாடி போகும். ஒரு நேரத்துல இங்க இருக்கோ, அலை வந்த உடனே இப்படி போகும். அலை எந்தெந்த பக்கம் அடிக்குமோ அந்தந்த பக்கம் இந்த மணல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆண்டவர் பார்த்தாங்க, ஐயா சீமோன், உன் பேரு அர்த்தம் இதுதான் ஐயா, மணலை போல அப்படியே அலை வந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நீ ஜெபிக்கிற, ஒரு நாள் வந்து சினிமா பாக்குற, ஒரு நாள் வந்து ஜெபிக்கிற, ஒரு நாள் பாவத்துக்குள்ள விழுந்துற, ஒரு நாள் ஜெபிக்கிற, ஒரு நாள் தேவனை விட்டு தூரமா போயிடுற, ஒரு நாள் பரிசுத்தமா வாழ்ற, ஒரு நாள் நீ அசுத்தமாயிர. இதுதான் உன் வீக்னஸ். ஆனா இன்றைக்கு நீ கடலின் மண்ணை போல இருக்கிறார். இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கே நீ அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனபடினால நீ வந்து சீமோன் இப்போ அழைக்கப்படுகிறாய். ஆனபடினால இந்த பேரை நான் உனக்கு மாத்திட்டு உன்னை நான் கேவா என்று பேதுரு என்று ஒரு கல் பாறை போல நிலைநிறுத்த செய்வேன். ஆமென், அல்லேலூயா. என் மணல் அங்க எங்க ஆடிக்கொண்டு அசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா கல்பாறை யாரால அசைக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ வந்து பேதுரு கல்லின் பாறை, இதன் மேல என் சபையை கட்டுறேன். ஆமென், அல்லேலூயா. நீ கூட சொல்லலாம் இன்னைக்கு, ஆமா ஐயா பேதுரு மாதிரி என் வாழ்க்கை இருக்கு, நேற்றெல்லாம் நல்லா ஜெபிச்ச, இன்னைக்கு பாவத்துல விழுந்து போனேன். போன வாரம் உபவாசம் எடுத்து ஜெபிச்ச ஐயா, இந்த வாரம் சினிமா பார்த்துட்டேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வந்து மணலை போல இருக்கிறப்பா. ஆனா இன்னைக்கு இந்த ராத்திரியில இந்த பேதுருவை கல்லின் பாறையை போல மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தெரியுமா? ஏசப்பா முன்னாடி வந்து நின்று இதுதான் செய்ய மாட்டோம். ஆதாம் எவ்வளவு பாருங்களேன், பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்ச உடனே மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுட்டாங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டேன், எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றாங்க. ஆனா ஆதாம் எவ்வளவு பாவம் செய்யலன்னு சொல்லிட்டு அவரை ஆண்டவர் அப்படியே விட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதே ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்துட்டு, ஆதாமே ஆதாமே இங்கேயா இருக்கிற? அதுதான் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். நீ பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் கிட்ட வர முடியல, ஆண்டவரை பார்க்க ஆண்டவரிடத்துல எப்படியா நான் போகணும்? பாவம் செய்தபடினால ஜெபிக்கையினால எப்படி முடியும் என்று சொல்லி நீ தூரமா ஓடி போகலாம். நீ தூரமா ஓடி போனாலும் உன்னை தேடி வருகிற ஆண்டவர் இயேசு. ஆமென். இந்த பேதுரு வந்து சொல்றா, என் வாழ்க்கை இப்படி இருக்கு ஆண்டவரே, மணலை போல அங்க எங்க ஆடி இருக்கிற. சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாங்க, நீதான் கல்பாறை. ஆமென். இதை பார்த்த உடனே, இதை பேதுரு பெற்றுக்கொண்ட உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்க யோசிப்பீங்க, அப்படி சொன்ன உடனே ஏசப்பா பின்னாடி போயிட்டாங்க. ஏசப்பா எங்கெல்லாம் போனாங்க? பேதுரு வந்து ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. இல்லம்மா, பைபிள சரியா படிங்க. திருப்பி என்னோட லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரத்துடைய 1வது வசனத்தை வாசித்துக் கொண்டு வரலாம். பின்பு அவர் கெனேசரேத்து கடலுக்கரையில் நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அந்த படகுகளில் ஒன்றிலே ஏறினார். சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிங்களே. அல்லேலூயா. யா, நிறைய படகு அங்க இருக்குயா, நிறைய போட் அங்க நின்று இருக்கு. ஆனா ஆண்டவர் வந்து சீமோனுடைய போட்டு எங்கம்மா, அத
அதுலதான் தேடி வந்து அதுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்தாங்க. நீ நினைக்கலாம் நிறைய பேர் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக வாழ்றாங்க. நான் வந்து இருக்கிறதுல குறை விடுவேன், நான் வந்து இருக்கிறதுல பாவி, நான் எதுக்கு பாவி சொல்லிட்டு நீ ஓரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வை உலகத்தில் இருக்கிற நீதிமான்கள் மேல மட்டுமல்ல, பாவியாகிற என் மீது உன் மீது இருக்கிறது. ஆமென். பேருடைய படகு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேடி வராங்க. ஏதோ அங்க பார்த்தப்பா உன் பேரை மாத்துன, ஆனா மறுபடியும் இங்க வந்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன்ட்டு பார்த்து அதனாலதான் தேடி வந்தேன். பேதுரு வந்து இங்க ஆண்டவர் பார்க்கணும் என்ன நடக்குது வாசிங்க. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு பேதுருவை கேட்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஏதுமே கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். பேதுருக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஆனா பேதுருக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருக்குமா? ஆமென், அல்லேலூயா. இந்த பேதுரு ஆரம்பத்தில் ஆண்டவர் வந்து சந்திக்கும் போது பேரை மாத்துறாங்க. மாத்தின உடனே எங்கயா இருக்கிற பேதுருன்னா மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கிறார். இந்த பேதுரு ஆண்டவர் வந்தாங்க, இந்த படகை தேடி பேதுருடைய படகுல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு ஆண்டவர் சொன்னாங்க, ஐயா பேதுரு வா மீன் பிடிக்க போலாம். அப்பதான் பேதுரு சொன்னா, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவர், ஆனாலும் நீங்க சொல்றீங்க நான் செய்வேன். ஆமென், அல்லேலூயா. அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி டெஸ்ட் வரும், சோதனைன்னு நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாமே ஒரு பரீட்சை எங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது. ஆமென். பேதுரு பார்த்து கேட்கிறாங்க, ஐயா நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு எதுவும் கிடைக்கலையா? இப்போ வா கிடைக்கும். சரி ஆண்டவர் வரேன். அப்படி வந்த பிறகு என்ன ஆச்சு வாசிங்க. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அவிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருக்குள்ள நல்ல நல்ல குவாலிட்டிஸ் வந்து நம்ம கத்துக்கணும். ஏசப்பா வந்தாங்க, பேதுருவை பார்த்தாங்க, படகுல ஏறின உடனே ஆண்டவர் சொன்னாங்க, நான் சொல்றேன் வலையை போடுமா மீன் கிடைக்கும். சரி அந்த நீங்க சொன்னதனால நான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் கடந்த வாரத்துல ஒன்லி 1 வீக் தான் ஆச்சு பாஸ்டர். சண்டே லாஸ்ட் வந்து நான் அண்ணா பாஸ்டர் அபிஷேக் தேவ சர்ச்சுக்கு போயிருந்தேன். இந்த இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம போயிட்டு ஆராதனை எல்லாமே முடிஞ்ச பிறகு சரி அண்ணாவை பார்த்துட்டு பேசிட்டு பிரேயர் பண்ணிட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல போய் அண்ணன் கிட்ட நின்றுட்டு பேசிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டேன். பண்ண பிறகு வந்து என்னையும் வைஃபை பார்த்து ஊழியர்கள் சொன்னாங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு காரை கொடுக்க போறாங்க, நீங்க தைரியமா புக் பண்ணுங்க, ஆண்டவர்களுக்கு தராங்க. நான் யோசிச்சேன், எனக்கா காரு? என்கிட்ட எந்த காசு இருக்கு ஆண்டவர்? என்னால எப்படி ஆண்டவர் வாங்க முடியும்? அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேதுரு மாதிரிதான் நைட் எல்லாம் பேதுரு பிரயாசப்பட்டா, ஒரு மீன் கிடைக்கல. நான் அப்படிதான், எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் காருக்காக ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு காலத்துல நான் நிறைய கார் வச்சிருக்கேன் பாஸ்டர். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி 2 கார் இருந்துச்சு என்கிட்ட. 2 காரு, காசு, நல்ல நல்ல பைக்ஸ் எல்லாமே வச்சிருந்தேன். பயங்கர ரிச்சா இருந்தேன். ஆண்டவர் தொட்டாங்க எல்லாமே போயிடுச்சு. நான் கல்யாணம் ஆன பிறகு இருந்து கிட்டத்தட்ட 2-3 வருடமா கார் வேணும்னு சொல்லிட்டு அங்க போற கொட்டேஷன் இங்க போற கொட்டேஷன், அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க 3 லட்சம் கட்டணும், 2 லட்சம் கட்டணும். நான் கடைசியில நான் எக்ஸாக்ட் லாஸ்ட் வீக் சொல்றதுக்கு முன்னாடி கூட என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. என்னால முடியாதுப்பா விட்டுருங்க என்னன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் ஏறாத ஷோரூம் இல்லை, நிறைய ஷோரூம் ஏறிட்டேன். என்னால முடியாதுப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் சொன்ன உடனே நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னால எப்படி வாங்க முடியும்? ஆகாத ஆண்டவர். அப்போ வீட்டுக்கு வரல, இன்னும் வெளியில போயிட்டு இருக்கும் போது நானும் மனைவி பேசிக்கொண்டே போயிட்டு இருந்தோம், எப்படி ஐயா
நம்மளால இவ்வளவு ட்ரை பண்ணோம். எப்படி மனைவி சொன்னால் கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து நம்ம புக் பண்ணி பார்க்கலாம். சரி ஆச்சு. ஆண்டவர் கிட்ட போனோம். தேவ சமூகத்தில் 2 பேரும் முட்டிய போட்டோம். ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஏன் பிரயாசப்பட்டப்பா முடியல, உங்க வார்த்தை மேல விசுவாசம் வைத்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டுனா என் கையில இருந்த சின்ன அமௌண்ட் எடுத்து நான் கட்டிட்டேன். நான் கேட்டதெல்லாம் 2 லட்சம் ரூபாய் கட்டுன்னு சொல்லிட்டு சின்ன அமௌண்ட் 10,000 ரூபாய் போய் கட்டிட்டு வந்துட்டேன். என்னால எப்படி வாங்கணும், சரி ஓகே கட்டிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 4 நாள் கார் ரெடி இருக்கு, வந்து எடுத்துட்டு போங்க. நான் கேட்டேன், ஐயா 2 லட்சம் கட்டணும்னு சொன்னீங்களே. அவங்க சொன்னாங்க, 1 ரூபாய் கட்டாதீங்க வாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பேதுரு அப்படிதான் செய்தான். ஆண்டவர் சொன்னாங்க, டேய் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டியா, எது கிடைக்கலையா, நான் சொல்றப்போ போடு வலைய போடு. இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட, நைட்டெல்லாம் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஃப்ரெண்டு போட்டை கூப்பிட்டு போயிட்டு வலையெல்லாம் போட்டு நைட்ல காத்துல மழையில குளிர்ல அவ்வளவு கஷ்டப்பட்டோம், எதுவுமே கிடைக்கல. சரி ஏசப்பா சொல்லிட்டாரு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த சின்ன விசுவாசத்தை காமிச்சா அவன் போயிட்டு வலைய போடுறான். ராசி ராசி மீன். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், என்னால எப்படி இன்னைக்கு கூட நான் கார் வாங்கினது இன்னைக்கு தான் எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என் வைஃப் சொன்னாங்க, முதலாவது தேவனுடைய ஊழியத்திற்காக தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி இங்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் தான் எடுத்துட்டு பிரேயர்லாம் நாங்களும் நம்ம சகோதரர்கள் போய் பிரேயர் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கதான் டைரக்ட் வந்தேன். நான் ஓட்டின்னு வரும்போது கார்ல அப்படியே சிரிச்சுட்டே வந்து அந்த ஊழியத்துக்காக யோசிச்சேன், எப்படி ஆண்டு வரையுது. அப்பெல்லாம் 2 லட்சம் கட்டணும் அவ்வளவு கட்டணும்னு சொன்னாங்க. நீங்க தப்பா நினைச்சீங்கன்னு ஒரு காரியத்தை சொல்றேன், என் சிவில் ஸ்கோர் 0. சிவில் இருக்கீங்க பாஸ்டர், தட் இஸ் டோட்டலி 0. நான் ஒருத்தர் எனக்கு ஒரு கொட்டேஷன் போடும்போது ஒருத்தர் சொன்னான், உனக்கு வாழ்க்கையில லோன் கிடைக்காதுப்பா அப்படி சொல்லிட்டான். அது ரொம்ப அவமானமாயிருச்சு எனக்கு. என்னடா இது, ஏன்னா கோவிட்ல ஆன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம். கோவிட்ல நிறைய பேருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு நிறைய அடி விழுந்துச்சு. நம்ம என்னன்னா கொஞ்சம் யாரும் நம்பிட்டோம்னா கொஞ்சம் கம்பேஷன் காமிச்சிடும் இல்லைங்களா, சரி போட்டு அப்படி இப்படின்ட்டு அதுல மாட்டிக்கிட்ட எல்லாம் பிரச்சனை. அப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு வாழ்க்கையில லோன் கிடைக்காதுன்ட்டு. ஆனா இன்றைக்கு நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை பிடிச்சதுனால எல்லாமே நினைச்சு. உலகம் சொல்லும் ஆகாது, ஜனங்க சொல்லுவாங்க ஆகாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கே நம்ப முடியல அம்மா, இயேசு எல்லாவற்றையும் செய்வான். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லை. Nothing is
இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. என்னை அழைக்கும் போது இது எல்லா தகுதிய எனக்குள்ள வைத்துக் கொண்டு நான் வரல. நான் ஆண்டவர் கிட்ட வரும்போது டோட்டலி ஜீரோ. படிப்பறிவு இல்ல, எந்த ஞானம் இல்ல, எந்த உயர்வு இல்ல, என் வீடு நிலைமை எதுவுமே சரியில்லை. நான் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் என்னை அழைக்கும் போது நான் வெறுமையானவனா இருந்தேன். அதை எப்போ அவருடைய அழைப்பு என் மேல வந்ததோ படிப்படியாக ஆண்டவர் என்னை நீதிமானாக மாற்றி அவருடைய காரியத்தில் நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த பேதுரு விசுவாசிக்கிறார். சரி ஆண்டவர், நீங்க சொன்ன பிறகு உங்க வார்த்தையை பிடித்து நான் செய்றேன். செஞ்ச உடனே அத்தனை மீன் கிடைக்குது. கிடைச்ச உடனே என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்த உடனே பேதுருக்கு இருந்த அடுத்த நல்ல குட் குவாலிட்டி தன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறா, தன்னுடைய சகோதரர்களை கூப்பிடுறா. வாங்கப்பா, நிறைய மீன் இருக்கு ஐயா. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ண பிறகு நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதத்துல நம்ம கொடுக்கணும். எல்லாம் வந்தோட எல்லாம் சொல்லிட்டு இந்த பேதுரு போட்டதால என்ன ஆயிருக்கு தெரியுமா, அந்த மீன் எல்லாம் பெரிய மீன் ஏசாம கொடுத்தாங்க. ஏசாம கொடுக்கும்போது 1-2 கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு இந்த பேதுரு வச்சிருந்தானா, படகு மேல வந்திருக்கிறோமா, தரையில வந்திருக்கிறோமா? இல்ல, அந்த படகு தண்ணிக்குள்ள போயிருக்கிறோம். நிறைய ஜனங்க அப்படிதான். ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்றாங்க, ஆண்டவர் உயர்த்துறாங்க, ஆண்டவர் பிளஸ் பண்றாங்க. எனக்கு மட்டும் போதுப்பா, என் குடும்பப்பா, எனக்கு மட்டும் இது இருந்தா போதுப்பா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும்ப்பா. பேதுரு அப்படி இல்லம்மா, பேதுரு அப்படி இல்ல. பேதுரு ஆசீர்வாதம் வந்த உடனே தான் சகோதரர்களை கூப்பிடுறா. வாங்கய்யா, என்கிட்ட மீன் இருக்கு, என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, என்கிட்ட சம்பந்தம் இருக்கு, இது நீங்களும் அனுபவிங்க. அந்த நல்ல இருதயத்தினாலதான் இயேசு தொடர்ந்து இந்த பேதுருவை தேடி வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு குட் குவாலிட்டி நமக்கு வேணும். கர்த்தர் எப்பெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்மளால எவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் கொடுக்கணும். ஆமென். அப்படி இருக்கும்போதுதான் காலியான மீன் இன்னும் வந்துனே இருக்கும், காலியான ஆசீர்வாதம் இன்னும் வந்துனே இருக்கும். இந்த பேதுரு இந்த ஒரு நல்ல குவாலிட்டியோட மனுஷன். ஆனா இதே பேதுரு என்ன செய்கிற அடுத்த வாசிக்க, சீமோன் பேதுருவை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அல்லேலூயா. பேதுரு இவ்வளவு அற்புதத்தை பெற்றுக்கொண்டா, பயங்கரமா சந்தோஷப்பட்டா. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, பாவம். ஆமென். நீங்க நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, எங்க போனாலும் நல்லது செய்வாங்க, யாரை பார்த்தாலும் நல்லதா பண்ணுவாங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி ஏற்றுப்பாங்க, அவங்க எல்லாம் நன்மையை செய்வாங்க, நல்லவங்களா வெளியில தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாத பாவம் அடங்கி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் பேதுருவை வெறும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் மாற்றுவதற்காக மட்டும் பேதுரு அழைக்கல, அவனை நீதிமானாக மாற்றுவதற்காக பேதுரு அழைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவனை தேவன் அடுத்து நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவர் ஊழியத்தில் அழைத்தாங்க, அழைத்த பிறகு பேரை மாத்தினாங்க, பேரை மாத்தின பிறகு அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அவனுக்குள்ள இருந்த பாவத்தை உணர வைத்தாங்க. இதனாலதான் அவன் சொல்றான், பாவியாக என் மீது எப்படி ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவர் உங்க கிட்ட இருக்கட்டும், தயவு செய்து வேண்டாம், நீங்க போங்க என்று சொல்றான். அவனுடைய பாவத்தில் அவன் சாவுறான், பாவத்தில் அழுது கொண்டிருக்கிறான். நான் பாவி, நான் பலவீனமான ஆண்டவரே, என்ன தேடி எப்படி வந்தீங்க? ஆண்டவர் சொன்னாங்க, அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சேர்க்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா.
ஐயா இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கிறது, ஆனா யாருக்குமே தெரியாத பாவம் எனக்குள்ள இருக்கும்போது நானே என்னை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நான் என்னை வெறுத்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாங்க? யா முன் குறித்து வைத்திருந்தையா, உன்னை நான் அழைத்து விட்டேன். பாவத்துக்குள்ள இருந்த நான் உன்னை விடுதலை ஆக்கி விட்டேன். ஆனா இப்போ நான் உன்னை நீதிமானாக மாற்ற போறேன். அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான். நான் 2014 வருடத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி பாய்சன் பாட்டிலை என் பாக்கெட்ல வைத்து என் குடும்பத்தில் எல்லாரையும் சந்தித்து சாகுவதற்காக நான் என்னுடைய நண்பனை தேடி போனேன். எப்படியாவது செத்துருமையா, சமாதானம் இல்லாத வாழ்க்கை வேண்ட, யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அடி தடி, யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, யாரை பார்த்தாலும் ரத்தம். ஒவ்வொரு நாளும் என் முகத்துல சிரிப்பு இருக்காது, அவ்வளவு கொடூரமானவ. சமாதானம் இல்லாத இந்த வாழ்க்கை எதுக்கு வேலையா எனக்கு என்று சொல்லி சாகுவதற்காக போய் கொண்டிருந்த என் நண்பர் என்ன ஒரு கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் நடந்துருந்துச்சு, அந்த இடத்துல கூட்டு போனா அந்த இடத்துல இருந்த ஊழியக்காரனை பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி செத்தாங்க எங்க போவ? தேவ ஜனமே, இந்த மனுஷன் என்ன பார்த்து கேட்டாங்க, உன் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற பாய்சன் பாட்டில தூக்கி போடு, ராத்திரி நீ செத்து போன எங்கேயா போவ? அப்போ ஆண்டவர் பார்த்து சொன்னேன், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, நான் இருக்கிறத விட சாகிறதா மேல இவ்வளவு பாவம் எனக்குள்ள இருக்கு, நான் செத்துல நரகத்தானே போவேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, பயப்படாத, நான் ஊழியக்காரன் மாத்துறேன். வார்த்தை கேட்ட உடனே என் பாவம் போயிடுச்சு. கண்ணீர் விட்டு அழுத, கடவுள் ஆண்டவரே, கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஆஹா, கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீணாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையும் அன்பினையே சிந்திய சேவை செய்தி. ஆஹா, அன்னையும் அன்பினையே சிந்திய சேவை செய்தி. ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட நின்ன, ஆண்டவரே, இந்த கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. ரோட்ல நடப்ப, அழுது அழுது நடப்ப, நான் செய்த பாவத்தை ஆண்டவரே. யார பார்த்தாலும் ரோட்ல எப்படி பண்ணுவேன்னா, ஒரு தியேட்டரையே அடிச்சு உருக்கிட்டோம். நம்ம பெரிய தியேட்டர் ஒயிட்ஃபீல்ட்ல, அப்பேற்பட்ட கொடூரமான மனுஷன். ஏசப்பாவின் சுவிசேஷம் என்னை தேடி வந்த உடனே ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நான் பாவி, ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாத, நான் ஊழியக்காரனா பார்த்துக்கிறேன். இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. நான் எத்தனை தடவை ஏசப்பா விட்டு போயிருக்கிறேன், அவர் என்னை தேடி வந்தார். இன்னைக்கு நீயும் கூட விட்டு தூரமா இருக்கலாம். ஏசப்பாதான் வேண்டாம், ஏதோ உலக வேலை இருக்கு, காரியங்கள் இருக்கு, எனக்கு தெரியா. ஆனா இன்றைக்கு ஏசப்பா சொல்லுகிறா, இந்த புதிய வருடத்துல எனக்கு நீ வேணும்.
மேல ஒரு அழைப்பு இருக்கு, அழைப்பு இருக்கு. நினைக்கலாம், நான் சாப்பிட்டு தானே, என்னால என்ன செய்ய முடியும்? உன் மேல ஒரு அழைப்பு இருக்கு. ஆனபடி நான் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவன் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் ஜஸ்ட்ல தான் பாஸ் ஆனேன். பெரிய படிப்பறிவில் 10ஆம் கிளாஸ் ஜஸ்ட் ஏதோ எங்க அம்மா போல நினைக்கிறேன், ஜஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜஸ்ட்ல தான் பாஸ் ஆனேன். என் ஸ்கூல்ல மேஸ்டர்லாம் கூப்பிட்டு, டே நீ வந்து இவ்வளவுதான் உன்னால படிக்க முடியல, ஒரு வேலை செய்யலாம், ஒரு மெக்கானிக்கு வேலைக்கு போயிடலாம், மெக்கானிக்கா மாறி பைக் மெக்கானிக்கா சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இவன் எல்லாம் படிக்க மாட்டான், அங்க இருந்தா நம்ம சர்ச் பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, இவன் எல்லாம் படிக்க மாட்டான், இவன் எல்லாம் முன்னே வர மாட்டான், நிறைய ஊழியக்காரன் அப்படி என்ன சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள இது எல்லாமே கேள்விகள் எனக்குள்ள இருந்துச்சு. ஆமா, இவங்க சொல்றதுதான் உண்மை, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு எந்த ஞானம் இல்லை, ஆமா நமக்கு என்னால ஒண்ணுமே ஆகாது என்று நான் நினைச்சு நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா எப்போ ஏசப்பாவுடைய சுவிசேஷம் எனக்குள்ள வந்துச்சோ, அவருடைய அழைப்பு வந்துச்சோ, நான் நினைப்பதற்கு கர்த்தர் அதிகமா இங்கிலீஷ் எல்லாம் பேசவே வராங்க. 10ஆம் கிளாஸ் ஜஸ்ட்ல பாஸ் ஆன கவர்மெண்ட் ஸ்கூல்மா, அதே ஆஃப் கலர் ப்ளூ கலர், நம்ம கர்நாடகால சொல்லுவோம் ப்ளூ கலர் செட்டி ப்ளூ ஷர்ட், அதுதான் நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன். நம்மளுடைய உண்மையான ரூபத்தை பார்க்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பார்க்கணும், அதுதான் ஒரிஜினல் மணி சாமுவேல். எந்த ஐடென்டிபிகேஷன் இருக்குல்ல, வேஸ்டா இருந்த ஏசப்பா ஏத்துக்கிட்ட பிறகு இன்றைக்கு 6 மொழி பேசுவேன். நான் பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன், ஏன்னா எனக்குள்ள எல்லாம் சேர்ந்து கர்த்தர். ஆமென். நான் என் வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே நான் ஸ்டார்ட் பண்ணது தெரியுமாமா, பெரிய ஐடி கம்பெனிக்குள்ள போய் சேர்ல உட்கார்ந்து மேனேஜர் வேலை செய்வேன். ரோட்ல நம்ம இன்னைக்கு எக்ரைஸ் சாப்பிடுறோம் இல்லைங்களா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறோம் இல்லைங்களா, கோபி மஞ்சூரி சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த கடை தள்ளு வண்டி கடை, அதுல போயிட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தட்டை பக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த தட்டு ஸ்பூன் செப்பரேட் எடுத்து வாஷ் பண்றதுதான் நம்ம வேலை. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, எனக்கு அவ்வளவு பெரிய வேலை கிடைச்சதாப்பா நான் செய்வேன், இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சதாப்பா நான் செய்வேன் என்று சொல்லி அநேக ஜனங்க சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய வேலை தான் நான் செய்வேன், எனக்கு இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நான் அப்படி இல்லை, எது கிடைச்சத செஞ்சேன், முழுசா செஞ்சேன். அதுக்கு பிறகு பேப்பர் எடுத்துப்பேன், என் சைக்கிள் எடுத்து தோல் மேல வச்சுக்கேன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபிளைஓவர் இருக்கு, அதுல ஸ்டெப் ஏறி போகணும், சைக்கிள் மிதிச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பழைய ஆட்லாஸ் சைக்கிள், ரொம்ப நல்ல வெயிட்டா இருக்கு, அதை தூக்கி தோல் மேல வச்சுப்பேன். தோல் மேல வச்சுட்டு அப்படியே ஸ்டெப் ஏறி போயிட்டு அங்கிருந்து 6 கிலோமீட்டர் நான் மிதிச்சு போற பிறகு அங்க வந்து நியூஸ் பேப்பர் தருவாங்க, எல்லா லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர், அதை எடுத்துட்டு போயிட்டு முழு ஏரியா எல்லாம் ஒவ்வொரு வீடா ஏறி போறது. அது கூட பால் இது போட்ட பிறகு மெக்கானிக், நம்ம மாஸ்டர் சொன்னாங்க இல்லையா மெக்கானிக் செய்வோம்னு சொல்லிட்டு 1500 ரூபாய் சம்பளத்துக்கு மெக்கானிக் வேலைக்கு போனேன். அதுக்கு பிறகு அப்பா கூப்பிட்டாங்க, டே இதெல்லாம் போதும் பாட, நீ என் கூட நான் லாரி டிரைவரை பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா என்னை கூட்டு போய் ஸ்டேரிங் பிடிக்க வச்சாங்க. இன்னைக்கு நிறைய டிரைவர் சொல்லுவாங்க இல்லையா, என்னோட இந்த டீசல் ஸ்மெல் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகளுக்கு தரமாட்டாங்க இல்லையா, எங்க அப்பா கூட சொன்னாங்க, நான் கேட்கல, கத்துக்கணும்னு சொல்லிட்டு அடம் கத்துக்கிட்டேன். பெரிய பெரிய வண்டியில ஓட்டுறேன், எல்லாமே பண்ணேன். இதெல்லாமே பண்ண பிறகு ஒண்ணுமே யோசிக்க, ஏசப்பா சுவிசேஷம் வச்சு 10ஆம் கிளாஸ் படிச்சவன் இல்லாதவன் ஆண்டவர் பார்த்தாங்க, இவனை அழைத்துட்டப்பா நீதிமானாக மாத்திர, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஆரம்பத்தில் ஐடி கம்பெனி உள்ள இன்னைக்கு மேனேஜர் வச்சிருக்காரு. எப்படி இயேசுவால எல்லாம் முடியும், இயேசுவால எல்லாம் முடியுமா? ப்ளூ கலர் செட்டி ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டு
எல்லாம் அழுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தவன் இன்னைக்கு ஃபிளைட்ல டிராவல் பண்ற எப்படி? இயேசுவால முடியும். படிப்பறிவு இல்ல, டிகிரி இல்ல, எதுவுமே இல்லை. எப்படி ஐயா இயேசுவால முடியும்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க இயேசு வல்லமையுள்ளது. வேதனை பண்ண இல்லையா? சரியப்பா, அதுதான் கீழ்ப்படிதல் தான். அவர் சொல்லிட்டா நடக்கும். என் வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் சொல்லிட்டாரா, சரி செய்வோம், அவ்வளவுதான், செய்யலாம். சாக சொல்றாரா சாவும், போக சொல்றாரா போவோம். அப்படி போனாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷனரி, அவர் எப்படியாக சொன்னாங்க, என் கூட ஊழியத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிற தெரியுமா? நான் சொல்லுவேன், அந்த சைடு ரோடு இல்ல, மசானம், ஆனா நீ என் கூட வரியா? நான் வர்றேன்னு சொல்றவன் தான் நாளைக்கு ஊழியக்காரனா மாறுவான். ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற ஊழியக்காரன் மாற மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நைட்ல எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன். யாரும் போய் ஜெபிக்கலாம், ஜெபிப்பேன். எவ்வளவு தூரம் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன். அது வேணும் இயேசுவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 4-5 பேரை கூப்பிட்டு பாஸ்டர் வந்து பிரயாசப்பட்டு ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாரையும் கேதர் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் கட்டிட்டு ஓடிடுவான். ஏன்? அவனுக்கு மொபைல் கேம் ஆடணும். ஏன்? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறான். ஏன்? சினிமா ரிலீஸ் ஆயிருக்கும் பார்க்கணும். இப்படி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே உயர்வு வராது, என்னைக்குமே ஆசீர்வாதம் வராது. அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை புதிய வருடங்கள் வந்தாலும் அவன் மேல சாபம் தான் இருக்கும். புதிய வருடங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்னா அது நடக்கும். அதை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அப்ப சொல்லுவது எல்லாமே நடக்கும் சொல்லிட்டு நம்பி போயிருங்கயா, கதை செய்வார். ஆமென். இந்த பேதுரு அப்படிதான். ஆண்டவர் சொன்னாங்க, பயப்படாத, நீ பாவத்துக்குள்ள இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு நான் நிறைய ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். சின்ன மிஸ்டேக், சின்ன ஏதோ தவறு செஞ்சிடும், தவறு செஞ்சிடலாம். ஊழியக்காரங்க போவாங்க தெரியுமா, அவன் தூரமா வச்சுங்க, அவன்கிட்ட அப்படி பேசக்கூடாது, அவன் பிடிக்கிறன்னு சொல்லுவாங்க. இயேசு எப்படி தெரியுமா, பேதுரு பாவத்தில் இருந்த போதிலும் அவன் இயேசுவை தேடி வந்தார். ஆமென். அதுதான் இயேசு. பேதுரு நினைச்சான், ஆமாப்பா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மீட் பண்ணீங்க, மீட் பண்ண உடனே பேரை மாத்தினீங்க. நான் வந்து பலவீனமா இருந்தேன், கடலுக்குள்ள இருக்கிற மண்ணை போல நான் பலவீனமா இருந்தேன், ஜெபிக்க மாட்டேன், இயேசுவை தேட மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன். இப்படிதான் என் அறகுறையா இருந்துச்சு வாழ்க்கை. நான் பேரை மாத்திட்டு என்னை மறுபடியும் தேடி வந்து இன்னைக்கு சொல்றீங்க, அற்புதத்தை செய்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, என் பாவத்தை நீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு விசுவாசிட்டான். ஆமென். ஆண்படிலாம் தான் இதே பேதுரு 12 அப்போஸ்தலர்கள்ல பிரதான அப்போஸ்தலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாங்களோ சரி ஆண்டவரே சொல்லிட்டு வந்துடணும். ஆமென். நான் இப்போ வரமாட்டேன், எனக்கு டைம் இல்லை, எல்லாம் முடிந்த பிறகு வருவேன். கர்த்தர் சொல்லுவாரு, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு யார் வேணும் தெரியுமாமா? நாளைக்கு வர ஆண்டவரே என்று சொல்றவன் இல்லை, ஐ எம் ரெடி, நான் இப்போ ரெடி என்று சொல்றவங்க இயேசுவுக்கு வேண்டும். இடத்துக்கு உழைத்து போறோம், இடத்துக்கு ஆண்டவருடைய காரியத்தை செய்ய போறோம், நான் வரேன். நிறைய ஜனங்கள், நிறைய வாலிபர்கள் வந்து இன்னைக்கு நிறைய போதனை இருக்கு பாஸ்டர். என்னன்னா, பரிசுத்தமா இல்லைன்னா ஊழியத்துக்கு போக கூடாதா, பாவத்துக்குள்ள இருக்கான், சாபத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறான். ஊழியக்காரர் வந்து கேதர் பண்ணி அவனையும் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போறான்னு நினைக்கிறாங்க. ஆனா வேற யாரும் அவங்களுடைய காதுல ஊதி இருக்கிறாங்க, ஏய் நீ பாவம் செஞ்சுட்டடா, எப்படா ஊழியத்தை செய்வ? உன்னுடைய பாவத்தின் பாதைய ஊழிய பாதை மாற்றும். நீ ஓடுற ஓட்டம், அந்த ஓட்டத்திலே கர்த்தர் உன்னை பரிசுத்தமா மாற்றுவார். நான் இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கி கொண்டே இருந்தா கல்லறைக்குள்ள போய் நீ உன்னை அடக்க பண்ற வரைக்கும் நீ அப்படிதான் இருப்ப. எங்கெல்லாம் ஊழியத்து கூப்பிடுறாங்களோ நீ குறைவுள்ளவனா, பாவம் உனக்குள்ள இருக்கிறான், ஆனா ஒரு நினைவு உனக்குள்ள இருக்கணும், விடுதலை வேணும். அந்த
அந்த நோக்கம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ ஓடுற ஊழியத்தின் ஓட்டம் உன்னை பரிசுத்தமா மாற்று. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கிட்டா உண்மையில கல்லறைக்கு போகிறவருக்கு நீ அப்படிதான் இருப்ப. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆரம்ப காலத்துல எல்லாமே அறகுறதா, எதுவே சரியா ஒரு பாட்டு பாட கூட இன்னைக்கு கூட தெரியாது, ஏதோ அப்படி கத்தி விடுற அவ்வளவுதான். ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. மெசேஜ் கொடுக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்மள ஊழியத்துக்காக கூப்பிட்டாங்க, வா போலான்னு சொல்லி கூடயே கூப்பிட்டு போனாங்க. அந்த ஊழியத்தின் ஓட 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 ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்கி பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு நாள் நீதிமானாக மாற்றினார். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அழைத்த பிறகு நீதிமானாக மாற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் வந்து ரொம்ப பெரிய மெசேஜ் பாஸ்டர், ஒரு 3 மாசமா ரெடி பண்ணிருக்கேன் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, 3 மாசமா ரெடி பண்ணிருக்கேன். தேவனிடத்துல கேட்டு 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 ஆண்டவர் என்ன பேசு என்ன பேசு என்ன பேசு, அவர் எல்லாம் என் மேல ஊத்துனாங்களோ அதான் பேசினேன். பெருமைப்படுத்துறேன் நினைச்சிடாதீங்க, ஒன்னுத்துக்குமே உதவாங்க. தாழ்மையாக்கி தான் நான் பேசுவேன். ஏசப்பாவின் கிரிகள். ஆமென். இந்த நீதிமானாக அழைக்கப்பட்டவனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றினார். இந்த பேதருக்குள்ள இந்த ஒரு காரியம் இருந்ததை பார்த்து ஆண்டவர் பயப்படாத, நீ வந்து மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாறுவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் வசனத்தை காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் அதனுடைய 15, 22-25. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்கள் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவர் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ள இருந்து விடுதலையாக்கி ஒளிக்கு கொண்டு வந்த பிறகு அவனை நீதிமானாக மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நீதிமானாக மாறுவதுதான் பெரிய ப்ரொசீஜர். ஆமென். அதுலதான் இன்றைக்கு நானும் நீயும் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதை நம்ம கடந்துட்டோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் சொன்ன மகிமையில போய் சேர்ந்தோம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த வருடத்துல தேவன் அந்த மகிமையை இந்த சபையில காண செய்வார். பேதுரு வந்த உடனே ஆண்டவர் செஞ்சாங்க, டேய் உனக்குள்ள பாவம் இருக்கான், பயப்படாங்க, வா நான் நீதிமான மாற்றுவேன் என்று சொல்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட அழைக்கப்பட்டாங்க. இவங்க வந்து உள்ளத்துக்குள்ள அழுது கொண்டிருந்தாங்க, அடிமைத்தனத்தை சீக்கிக் கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் இவங்களை தேடி வந்து மோசே அனுப்பிச்சுட்டு அவங்கள அந்த இருளில் இருந்து அந்த அடிமைத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு நானும் நீயும் எடுத்த ஞானஸ்நானம் இருக்கு இல்லைங்களா, ரட்சிப்பு, நம்ம அழைக்கப்பட்டவுடனே ரட்சிப்பு நமக்கு வந்தது இல்லைங்களா, அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் மத்தியில நடந்து போனாங்க. ஆமென். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானஸ்நானமாய் கருதப்படுகிறது. அந்த ஒரு பிரயாணத்தை முடித்த பிறகு அவங்க வந்து எங்க செய்றாங்க, வாசிக்கும் 22. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள்.
அவர்கள் மாராவிலே வந்தபோது ம். மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் ஹalleluya. இங்கதான் இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமென். இந்த பேதுரு கூட மாட்டிக்கொண்ட இடம் இதுதான். பாவம் இருக்குன்னு தெரிஞ்ச இடம் இதுதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருளுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு செங்கடலுக்குள்ள ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டு அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த இடம் இந்த கசப்பான இடம். இந்த இடத்துல தண்ணி இல்லை. இவங்க வந்து இப்போ மோச மேல முறுமுறுக்கிறாங்க. தண்ணி இல்லாம எங்களை கொல்லலாம், நீ அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்த. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க சொல்லுவாங்க, நாய் வெளியில இருக்கும்போது எவ்வளவு நல்லா இந்த ஆள் கூப்பிட்டு வந்தா, ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரே போராட்டம் சொல்றாங்க இல்லையா? உங்களை பார்த்து யாரும் நிறைய பேர் சொல்ற மாதிரி சும்மா சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு வெளியில நிறைய ஜனங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயா ஞானஸ்தானத்தை எடுத்த உடனே எனக்குள்ள இல்லாத பிரச்சனை, இல்லாத போராட்டம், என் வீட்டுக்காரர் போட்டு அடிக்கிறாங்க, ஜனங்க போட்டு அடிக்கிறாங்க, எங்களை துன்பப்படுத்துறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க புலம்புறது போலயே இந்த இஸ்ரவேல் ஜனங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த விடுதலை ஆக்கப்பட்ட செங்கடலுக்குள்ள ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட இந்த இடத்துல வந்து தண்ணி இல்லாம நான் சாகுறேன்னு சொல்லிட்டு மோச கிட்ட புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களுடைய புலம்பு மோச கிட்ட இருக்கு. தேவ ஜனமே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆனா நீ நீதிமானாக மாற வேண்டிய ஸ்தலத்துல வந்து கொண்டிருக்கிற, ஆனா இந்த இடத்திலும் கூட உனக்குள்ள கசப்பு இருக்கு, உனக்குள்ள பாவம் இருக்கு. இதை வைத்துக் கொண்டு இந்த புதிய வருடத்தில் நீ பிரயாணம் செய்தால் உனக்கு நிச்சயமா சொல்ற, காணாம கிடைக்காது, நீதிமான மாற மாட்டேன், மகிமைக்குள்ள போக மாட்டேன், நீ இருக்கிற இடத்துல இன்னும் கசப்பா மாறுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலமல் அப்படிதான் இருக்கு, பேதுருடைய புலமல் அப்படிதான் இருந்துச்சு. நான் பாவி ஆண்டவர், என்னால எப்படி? இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த கசப்பு இருக்கு, இந்த இடத்துல தண்ணி குடிக்க முடியல. மோச வந்து ஆண்டவர்கிட்ட வரா. ஆண்டவர் சொன்னாங்க, வாசிங்க 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, அவன் அதை தண்ணீருக்குள்ள போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, நீ கவனி, நீ நன்றாக கவனி. அழைக்கப்பட்ட நீ தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட செங்கடலை தாண்டி கூட வந்து தேவனுக்குள்ள நீ முன்குறிக்கப்பட்டிருந்த நீதிமானாக மாறுவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்த. ஆனா உனக்குள்ள இருக்கிற பாவம், உனக்குள்ள இருக்கிற கசப்பை போக்குவதற்கு, அதை நீக்கி போடுவதற்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மோசே போய் ஆண்டவர் காண்பித்த ஒரு மரத்தை எடுத்து தண்ணிக்குள்ள போட்ட மாதிரி நீயும் கூட கல்வாரி சிலுவையில தொங்கின இயேசுவை உனக்குள்ள போட்டையாக உன் வாழ்க்கை இனிப்பாக. நம்முடையமான பாடுகிறோம், வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கை
நான் எப்படியே விடுதலை ஆக முடியும் என்று சொல்லி ஜனங்களை போல நீயும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கல்வாரி சிலுவை ரத்தத்தை வாழ்க்கையில வைத்துக்கோ. ஆமென். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும். ரத்தத்தினால கழுவப்பட்டதா நீதிமானா மாற முடியும். ஆமென். இங்கதான் நிறைய பேரு பின்வாங்கிடுவாங்க. வேண்டாம் என்று சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட வருவாங்க. ஆண்டவர் ராசியா மீன் தருவாங்க. ஆண்டவர் வந்து பேர மாத்துவாங்க. ஞானஸ்தானத்தை கொடுப்பாங்க. சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. வந்த உடனே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவை கிட்ட தினமும் வந்து போராடுவதற்கு தயங்கி அநேக ஜனங்க பின்வாங்கி போனாங்க. இதனாலதான் அன்றைக்கு கானானுக்குள்ள இதே ஜனங்க போகாதபடி தடுக்கப்பட்டாங்க. நீயும் நானும் பரலோகத்திற்கு போவதற்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம். ரத்தத்தினால கழுவப்படணும். அனுதில கழுவப்படணும். ஏதோ இந்த ஆள் வந்தா ஏசப்பா ரத்தம் சொல்லிட்டா போயிட்டா நம்ம ஒரு நாள் சொல்லிடுவோம் மாறிடும். இல்லை, ஒவ்வொரு நாளும் கழுவப்படும். நான் ஒரு நாள் அண்ணா கிட்ட போய் கேட்டேன், என் வாலிப நாட்கள்ல அண்ணா பாவத்தை விட முடியல, ஊழியத்தை கொண்ட ரசிக்கப்பட்ட பைபிளை வாசிக்கிற, ஆனாலும் சில பாவம் என்னை ஆட்டி படைக்கிறது, என்னையா செய்வது? என்ன சொன்னாங்க, பின்னாடி நம்ம இருந்த பகுதி காடுல போடா, தரையில ஒட்டி போடு, யாரும் இருக்க மாட்டாங்க, மண்ணை தூக்கி மூஞ்சில் அடிச்சு ஏசப்பா கிட்ட சொல்லு, பரிசுத்தத்தை தாங்கள கொண்டு போடுங்க. ஆண்டவர் கிட்ட போய் சட்டை கிழிப்ப, தலையில போட்டு தரையில அடிப்ப, வீட்டுக்கு வந்து வீட்டுல கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லுப்பு எடுத்து முட்டியில போடுவேன், முழங்கால போட்டு அப்படியே அமுக்குவேன். பரிசுத்த வேணா ஆண்டவர, என்னை கழுவுங்க ஆண்டவர, இந்த பாவத்தோடு நான் வாழவே கூடாது ஆண்டவர. அப்படி முட்டியை போட்டு கல்வாரி ரத்தத்தினால கழுவப்படதான் ஏசப்பா இன்னைக்கு இப்படி வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து போராடாதபடி பின்வாங்கி போயிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய உயர்வு இல்லை. ஏனோ தானோ சபையில வர கை தட்டனா அல்லையா போட்டோம், வீட்டுல போய் படுத்துருவோம், அவ்வளவுதான். அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இதுல திருப்தி அடைஞ்சிடாத. ஒண்ணு சொல்ற, இன்னைக்கு நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன சாட்சி சொன்னேன் இல்லைங்களா, இது பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. இது என் தேவை, அப்பா கொடுத்தாங்க. என் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? பரிசுத்தம், தேவ பிரசன்னம். செத்த பிறகு என் காலை கூட வராதுமா, செத்த பிறகு எஜுகேஷனோ என் உயர்வோ என் பதவிகளோ பணமோ எதுவுமே கூட வராது. நான் காப்பாத்தின பரிசுத்தம் தான் வரும். நான் பெற்றுக்கொண்ட தேவ பிரசன்னம் என் கூட வரும். இதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக பிரயாசப்படணும். அதனால ஏசப்பாளராக சொன்னாங்க, அதனால தேவனுடைய ராஜ்யம் நீதித்து எல்லாம் கொடுக்கப்படும். இதை சம்பாதிக்க ஆண்டவர் கிட்ட நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு நாள் போய் நடந்துடுமா? இல்லை, என் காருக்குள்ள அழுவேன், வேலை செய்யற இடத்துல அழுவேன், காட்டுல போய் அழுவேன், எந்தெந்த இடங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் போய் அழுவேன். ஆண்டவர, இந்த வாழ்க்கை வேண்டாண்டவர, பரிசுத்தமான வாழ்க்கை வேணும். நான் இப்படி வாழ்ந்து போறதை விட சாகுது மேல. தயவுசெய்து நீங்களே என்னை கொன்றுங்க ஆண்டவர, தயவுசெய்து நீங்களே என்னை சாப்பிடிச்சிருங்க ஆண்டவர, இல்லைன்னா இந்த வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்தத்தை தாங்கன்னு சொல்லிட்டு கல்வாரி கிட்ட போராடின. இந்த நாள் ஆண்டவர் சொல்றாங்க, நீ இந்த இடத்துல இருக்கிற, அழைக்கப்பட்ட இருளில் இருந்து ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கிட்ட நீதிமானம் மாறுமியா? அவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாங்கம்மா. யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக மாற்றுவார், யாரை நீதிமான்களாக மாற்றுகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க. கிரியை செய்ய வேண்டியது நானும் நீ.
நிறைய பேர் சொல்லுவாங்க, நேரம் வந்தா நடக்கும்யா, நேரம் வந்தா வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமா, நேரம் வந்தா நீயும் போவேன். ஆமென். அல்லேலூயா. வாலிப நாட்களை நீ எரிய விட்டாதான் கல்யாணமான பிறகு பிரகாசம். இப்போ எரியலா நாளைக்கு பிரகாசிக்க மாட்டேன் இல்லையா? இப்பயா எரியணும். பரிசுத்தம் 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 கலரணும். என் தொண்டெல்லாம் கிழிஞ்சிடும். சில நேரம் ரத்தம் என் வாயில வந்து அவ்வளவு கத்துவேன். பரிசுத்தம் வேணும் ஏசப்பா, பாவம் வேண்டாம் ஏசப்பா, உலகம் வேண்டாம் ஏசப்பா, அழுவு. அதுதான் தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ள வாழ்க்கை. 30 ஆண்டுகள் வந்து இந்த ஜனங்களுக்கு மாறாம இனிப்பா மாத்தினார். இவங்களுக்கு தெரியல எதை போடணும் தண்ணிக்குள்ள, எதை போடக்கூடாது தெரியல. கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கத்தி வைக்கிறது. கத்தர் பார்த்தாரு, ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சுவிசேஷம் எல்லாத்தையும் கேட்ட, பேப்டிசம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், கல்வாரி ரத்தத்துக்கிட்ட வரலையா? ஏன்னா அழகான ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு சரியா ஞாபகம் வரல. ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தார், சிறிதானதோ பெரிதானதோ பெற்றபடி செய்து முடித்தார். யார் இவர்கள்? இவர்களாயிருக்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் அரணாயிருக்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் அரணாயிருக்கும் யார் இவர்கள்? சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர். சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வீரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அல்லேலூயா. அழகா யாரையா நிற்கிறாங்க? மகிமைக்குள்ள பிரவேசித்தவர்கள் என்ன செஞ்சாங்க? சிலுவையின் கீழே இயேசு ரத்தத்தினால சீர் போராட்டத்தை செய்தாங்க. ஆமென். ஜப அறைக்குள்ள போன உடனே முழங்கால போட்டு தூங்கிடக்கூடாது. ஜப அறைக்குள்ள போன உடனே உன் கதவை பூட்டி, ஒரு புழு நெருப்பில விழும்போது எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்க சாதன தேவ சமூகத்தில் கொண்டு போன ஆண்டவர், உடைய ஆண்டவர், உருவாக்குங்க ஆண்டவர், மாமிசத்தின் கிரைகள் வேண்டாம், சாதனை ஆண்டவர். அப்படி ஜெபிச்சாதான் நீ சீர் போராட்டத்தை செய்து பரலோகத்தில் உன்னை குறித்து பாடுவான். ஏன் இந்த பூமியில கர்த்தர் மகிமைப்படுத்துவார். போராடணும், போராடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போராடணும் சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்தா கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க. இங்க அடிச்சிடலாம், வெளில போனவங்களும் அடிச்சிருவாங்க. அல்லேலூயா. போராடணும் ஐயா, தேவ சமூகத்தில் போராடணும். நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்த நம்ம பிரேயர் டைம் இருக்கு, நம்ம பசங்க அப்போ ஜெபிச்சாங்க, இன்னைக்கு கூட ஜெபிப்போம். ரேட்டிங் போன்ல முழங்கால போட்டு எங்களுடைய வேர்வை தரையில தண்ணி மாறி இருக்கும், தண்ணி மாறி கொட்டி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி வருகிறாங்க. அதே போல அடிச்சுப்போம், உபவாசத்துல உயிரெல்லாம் வலிக்கும். இன்னைக்கு டெய்லி பிரியாணி, நானே ஐயோ வேண்டாப்பா போதும், அந்த அளவுக்கு கேசப்பா
ஏன் ஏன் அவர்கிட்ட சிலுவை ரத்தத்துல சீல் போராட்டம். நீதிமான ஆகணும். பாவம் வேண்டாம், சாவு வேண்டாம், இருள் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், அருவருப்பு வேண்டாம். இயேசு மட்டும் போதும். இயேசு மட்டும் போதும். அல்லேலூயா. பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவே நீ விசுவாசி. புவியாத்திரை செய் பரதேசி பரமாவதும் நீ நிகரேசி. பரலோக ராஜ்யவாசி. அல்லேலூயா. நம்ம பாடலாம் இப்படிதான். இப்ப ஏதோ கையை தூக்கு, காலை தூக்கு, அந்த சைடு போய் இந்த சைடு போய், இங்கே இருக்குமே அங்கே இருக்குமே, அங்க போய் விழு, எல்லாம் பட்டியெல்லாம் அடிக்கிறாங்க. என்ன நடக்குது ஐயா? இந்த பாடல்களை பாடினா இருதயம் கிழிக்கும். எவ்வளவு அழகா சாராளோகமா எழுதியிருக்காங்க தெரியுமா? பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். ஆத்ம ரட்சகர் இயேசு போதும். நானும் நீயும் பரதேசி. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு பரதேசி. சொல்லுங்க சொல்லுங்க. வெள்ள போய் சொன்னீங்கன்னா அடிச்சிருவாங்க. யாரை பார்த்து சொல்ற? சொல்லுங்க. இங்க தைரியமா சொல்லுங்க. நான் இருங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு பரதேசி. ஆமென். ஆமா, நீயும் நானும் பரதேசி தான். நம்ம தேசம் இங்க அல்லேலூயா. நம்ம தேசம் மேல இருக்குப்பா. அங்க போய் சந்தோஷமா இருக்குப்பா. ஜஸ்ட் டெம்பரரி. எதுக்கு சண்டை, எதுக்கு கோபம், எதுக்கு கஷ்டம், எதுக்கு பாவம்? வாலிபர்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், these are the days. Time it to take your holiness. Run for Jesus. எதுவுமே வேண்டாம். நான் சாட்சியா சொல்றேன், தைரியத்தோடு சொல்றேன். என் வாலிப நாட்களில் திருமணத்துக்கு முன்பதாக நான் என்ன கண்ணீர் ஒடிச்சனோ, என்ன நான் எரிய விட்டனோ, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன். ஒரே குடும்பத்தை பார்த்துருக்கோம். கல்யாணம் பண்றாங்க, ஒரே கவலை, ஒரே சண்டை, ஒரே வேதனை. எப்போ பார்க்கிற பிரிஞ்சு கூட அப்படி இருப்பாங்க. ஆனா நான் என் வாலிப நாட்களில் என்னுடைய மனைவி கூட அவருடைய வாலிப நாட்களில் அவள் கண்ணீர் வச்சிருக்கிறான். எனக்கு தெரியல, நான் செஞ்சு அவருக்கு தெரியல, மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்த்தாங்க, இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரையும் படிச்சாங்க, பிரகாசிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த நாட்களை வீணாக்கிறாதீங்க. நல்ல டைம். ஆண்டவரத்தில் போராடுங்க, கதறி எழுங்க, சாகுங்க தேவ சொந்தத்துல. என்ன ஆயிட போகுது? செத்துட்டா ஒரே ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்க இப்ப செத்துட்டா ஏசப்பா கூட நீங்க போயிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா செத்தா நீங்க அங்க மேல போயிருவீங்க. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உங்க கூட இருப்பார். ரைட்டா? நீங்க இங்க உலகத்துல வாழ்ற எல்லா நாளெல்லாம் ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். செத்துட்டா நீங்க அதுல 5 நிமிஷம் ஆகாத வழி. ஏன்னா நாளும் புதிய வருஷத்துல இந்த மாதிரி சாவதான் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை இனிமையானது. ஆமென். அல்லேலூயா. நிறைய ஜனங்க, நிறைய சபைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் குடும்பத்தில் ஓரத்தில் வச்சிருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை முழுசு. இன்னைக்கு ஜபத்தையும் அப்படிதான்.
ஜெபம் என்றால் காலைல பண்ண 5 நிமிஷம், சாயங்காலம் பண்ற 5 நிமிஷம், 10 நிமிஷம். ஜெபத்தை தூக்கி ஏதோ ஓரத்துல வச்சிருக்கிறான். ஜெபம் ஒரு பகுதி இல்ல, ஜெபம் முழு வாழ்க்கை. ஒரு பாட்டு எழுதுறாங்க, ஜெப வாழ்க்கையே ஜெபமாகணும், ஜெப வாழ்க்கையே ஜெபமாகணும், உம் சமூகமே என் சொத்தாகணும், உம் சமூகமே என் சொத்தாகணும். மேக ஸ்தம்பத்துக்குள்ளே மறைந்து கொள்கிறேன், மகே ஸ்தம்பத்தில் நான் நிலை நிற்கிறேன். மேக ஸ்தம்பத்துக்குள்ளே மறைந்து கொள்கிறேன், மகே ஸ்தம்பத்தில் நான் நிலை நிற்கிறேன், மகே ஸ்தம்பத்தில் நான் நிலை நிற்கிறேன். ஜெப வாழ்க்கையே என் ஜெபமாகணும், ஜெப வாழ்க்கையே என் ஜெபமாகணும், உம் சமூகமே என் சொத்தாகணும், அப்பா உம் சமூகமே என் சொத்தாகணும். பாகாங்களின் கோட்டை உனக்கீடவே, பாகாங்களின் கோட்டை உனக்கீடவே, கண்மலையிலே நான் நின்று ஜெபிக்கவே, அப்பா கண்மலையிலே நான் நின்று ஜெபிக்கவே. ஜெப வாழ்க்கையே என் ஜெபமாகணும், ஜெப வாழ்க்கையே என் ஜெபமாகணும், உம் சமூகமே என் சொத்தாகணும், அப்பா உம் சமூகமே என் சொத்தாகணும். ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. ஜெபத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனோடு நடக்கிறத ஏதோ ஒரு பகுதியில வைத்து சும்மா இருக்கிறாதீங்க. ஆமென். எல்லாமே முழுசா வாழணும். ரோட்ல போகும்போது ஜெபிக்கணும், பைக்ல போகும்போது, காரில் போகும்போது, பிரயாணம் போகும்போது, வேலைக்கு போகும்போது, நேரம் கிடைக்கும் போது பைபிள் வாசிக்கணும். ஏதாவது ஒரு ஜெப சத்தம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். இப்படி இருந்தா கர்த்தர் நீதிமானாக மாற்றி உயர்த்தி விடுவார். ஆமென். இதுதான் ரகசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு பில்டிங், உங்களுக்கு ஃபண்டு, உங்களுக்கு பணம், ஒரு மண்ணு கிடைக்காது. இயேசு ஏத்துக்கிட்டா முதல் இயேசப்பா பண்ற வேலை உன் பாவத்தை விடுதலை ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் எல்லாம் அவர் தருவார். ஏன்? அவருடைய பிள்ளைகள் நமக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அப்பா பார்த்துருந்தார். நம்ம அவருடைய வேலையை பார்க்கலாம். வாழும், ஜெபிக்கணும், வேத தியானிக்கணும், செய்திகளை கேட்கணும், நிறைய ஆவிக்குரிய செய்திகளை. ஐயா பாஸ்டரையா கேளுங்க, நிறைய செய்தி ஐயா அனுப்புவார். அவர் அனுப்புறது அவ்வளோ இனிமையா இருக்கும். ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அடிக்கடி அந்த செய்தியை போடுவார். அவ்வளோ அர்த்தமுள்ள செய்திகள். அந்த மாதிரி செய்திகளை நீங்க கேளுங்க, ஜெபிங்க. எல்லாத்தையும் வாழ்க்கையில ஏதோ பகுதியா வைக்காதபடி இதையே வாழ்க்கையாக்குங்க. அப்பதான் ஆசீர்வாதம். ஆமென். இந்த வருடத்துல ஒரு பெரிய முடிவெடுங்க. ஆண்டவரே, கடந்த வருடம் நான் ஜெபத்தை ஏதோ ஒரு மூலையில வச்சுட்டு நான் வாழ்ந்து வந்துட்டேன். ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை. ஜெபத்தை என் வாழ்க்கையை இந்த நேரத்தை கிடைக்கும் போது போயிடுவேன். இல்ல எனக்கு டைம் வரும்போது தான் போகும். இல்லை 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 பாஸ்டர் ஊழியத்து போவாங்க, எங்கன்னா போவாங்க, வந்து கேளுங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். ஐயா ஊழியத்து போறீங்களா, என்னை கூட்டு போங்க கூட. இல்லை ஆண்மார்கள் போவாங்க, கிட்ட கேளுங்க, அம்மா ஊழியத்து போறீங்களா, என்னை கூட கொஞ்சம் கூட்டு போங்க. அப்படி ஆர்வத்தை காமிச்சீங்கன்னா கர்த்தருடைய வாழ்க்கையை கிரியை செய்வாங்க. ஆமென். இந்த பேர் அப்படிதான். தன் வாழ்க்கையில பாவம் இருக்கு, ஏசப்பாவை பார்த்தா
சமூகத்துல போனா நல்லா ஜெபிப்பேன். வெளியில வந்த உடனே என் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? புதிய உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுதான் பிரேயர். சும்மா போறோம், சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு ஏதாவது 2-3 வார்த்தை பேசிட்டு வெளில வந்தா உன் கூட ஒண்ணுமே மாற்றிருக்க உள்ள போய் சாக. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உன்னை நீ நடித்து இழந்து போவத இதற்காக சுயம், இன்பம், இச்சை, பாவம், ஆடம்பரம் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா ஏசப்பா உனக்கு ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் நீதிமானுடைய ப்ரொசீஜர். அப்படிதான் நீதிமான் இருக்கு. நான் அடுத்த புதிய வருட செய்தி நான் இவ்வளவு லென்த் எடுக்க மாட்டேன் பாஸ்டர். ஹோப் ஐ வில் finish in 15 minutes. ஏன்னா ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் சந்தோஷமா? பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க. 15 minutes நான் விட மாட்டான். புதிய வருடத்தில் நம்மள ஆமென், அல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிட்ட அழைக்கப்பட்ட உன்னை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிற விதம்தான் இது. இந்த ப்ரொசீஜர்ல, இந்த ப்ராசஸ்ல நீ நடந்து வந்தேன்னா நிச்சயமா இந்த வருடத்துல மகிமை உனக்கு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு முடிவு எடுக்கலாம் இன்னைக்கு. ஆண்டவரே, ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் எனக்கு பேச நேரம் இல்லை. ஹோப் நான் கர்த்தருடைய சித்தமானால் உங்களுக்கு நான் அடுத்த முறை நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதனால ஒரு முடிவெடுங்க. இந்த ஒரு ஜெப நேரத்தில் இந்த ஒரு முடிவெடுத்து நம்ம ஜெபிக்க நல்லா அப்படியே எழுந்து நின்றாலும் சரி, இல்லை முழங்கால் பிடித்தாலும் சரி. ஆண்டவரே, கடந்த வருடத்துல இதெல்லாம் யோசிக்கலாம். ஆண்டவரே, ஏனோ தான் என்று சொல்லி வாழ்ந்து மாட்டேன். ஆனா நான் அழைக்கப்பட்டவன் சொல்லி எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டவப்பா, எப்படியாவது நீதிமானம் மாத்திருங்க. இந்த வருடத்துல நான் மகிமையை பார்க்கும்படி என்னை பரிசுத்தப்படுத்துறீங்க, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறீங்க. இந்த வருடத்துல ஏதோ ஒரு ஜபத்தை நான் மூலையில வச்சிடக்கூடாது. ஜபத்தை என் வாழ்க்கையை மாற்றும்படி எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தயவு செய்து என்ன மாத்துங்க ஆண்டவரே. தயவு செய்து உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் உச்சம் தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவுங்க. என் கண்களை கழுவுங்கப்பா. கடந்த வருடத்தில் எத்தனையோ பாவத்தை இந்த கண்ணில் செஞ்சுட்டேன். என் வாயை கழுவுங்கப்பா. என் வாயில் எத்தனையோ கெட்ட வார்த்தை பேசிட்டேன், பாவ வார்த்தை பேசிட்டேன். என் இருதயத்தை கழுவுங்கப்பா. என் இருதயத்தில் எல்லாம் பாவாண்டவரை அதை இன்றைக்கு அறுத்து போடுங்க. எல்லா பாவ கட்டுகளை அறுத்து போடுங்கப்பா. இப்பொழுது ஒரு விடுதலை நக்கினியை இந்த ராத்திரி வேளையில கட்டளையிடுங்கப்பா. புதிய மனிதனா மாற்றுங்கப்பா. ஒரு புதிய அக்கினி என் மீது இறங்கும்படி ஒரு அக்கினி புலமாக தேவ பிரசனம் இடம் முழுவதும் இப்பொழுதே பாயிட்டும் என்று தெரிவிக்கும். ஆவியானவரே செய்வாடும், செய்வாடும் ஆண்டவரே. ஆவியானவரே செய்வாடும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்மை மறுதலின்